இருந்தது இந்த கவியரங்கம். நீங்க இணைந்த அத்தனை பேருக்கும் உண்மையிலேயே சிறப்பு வாழ்த்துக்கள். நாங்கள் மார்கழியின் மகிமையில் இந்த பாலனை கொண்டு வந்தாலும் நிறைய சிந்தனைகள், மார்கழியை பற்றின ஒரு தெளிவுகள், அதே நேரம் அந்த மார்கழியையும் பாட வைத்த உங்கள் உள்ளங்கள், அதாவது ஒவ்வொரு உணர்வுகளும் அந்த பாடிய உங்களோட கவிதை வரிகள் எல்லாம் உங்களோட இதயத்தை தொட்டது. காரணம், நாங்கள் இந்த மாதத்துக்கு ஒரு விடை கொடுக்கிறோம். அடுத்த மாதத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். தையும் பிறக்க வேணும், பையும் நிறைய வேணும், எல்லாமே தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று. அவை இந்த கவியரங்கத்தில் இணைந்த அத்தனை பேருக்கும் என் இதயத்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அதுபோல நீங்களும் இந்த ஆண்டு துன்பங்கள் எல்லாம் நீங்கி இன்பங்கள் இன்னும் பெருகி புத்தாண்டை நோக்கி நீங்கள் அடியெடுத்து வைக்க வேண்டும் என்று வாழ்த்தி இந்த கவியரங்கத்தை நாங்கள் நிறைவு செய்கிறோம். உங்களுடைய அபிப்பிராயங்கள் இருந்தா சொல்லுங்கள். எல்லாரும் பெண்மணிகளாக இருக்கிறீர்கள், கண்மணிகளாக. மீண்டும் மீண்டும் சிறப்பான நல் வாழ்த்துக்கள் நகுலா. நன்றி நன்றி நன்றி. உண்மையாகவே அனைவருடைய கவிதையையும் கேட்ட நான் எல்லோருடைய கவிதையிலும் அன்பை செலுத்த வேண்டும் என்றுதான் சொல்லப்பட்டிருக்குது. உண்மையிலேயே இந்த கவிதைக்குள்ள அன்பு, ஒற்றுமை, பண்பு, மாண்பு அத்தனையும் கூறப்பட்டிருக்கின்றது. சிறப்பான நல் வாழ்த்துக்கள். உண்மையிலேயே நாங்கள் நேரம் காணாது என்று நாங்கள் இருப்பதை விட இதற்குள் வரும் பொழுது எல்லாத்தையும் அறியலாம். ஆனா ஜேசுநாதர் தான் உண்மையாகவே என்னை எழுப்பி விட்டாரோ தெரியல கவிதை எழுத சொல்லி என்று யோசிச்சேன். உண்மையா நீங்கள் சொல்லும் பொழுது நான் யோசிச்சேன். நான் ஒண்ணுக்கும் வர்றதுக்கு விருப்பம் இருக்கிற இல்ல. இப்ப கொஞ்சம் என்னடா உடல்நிலை கொஞ்சம் குறைவேண்டதால நான் பின்னுக்கு நிக்கிறது. அப்ப ஜேசுதான் தட்டி எழுப்பி இருக்கிற போல இருக்கு எனக்கு. நல்லா இருக்குது. ஏனண்டா இவாக்கு கொஞ்சம் சோர்வு இருக்கிறது தான் உடல்நிலை இதுக்கு. ஆனால் இப்பொழுது சிரிச்சு கொண்டு பேசிக்க மகிழ்ச்சியா இருக்கு. இல்லாட்டி என்ன டீச்சர் செய்யறதுன்னு கேப்பா. ஆனா உண்மையா அது அந்த சிரமத்தையும் கவனிக்காம பார்த்தா எல்லோருடைய கவிதைகளையும் கேட்க ஒரு புது சிந்தனை வந்த மாதிரி இருந்தது. எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. நிச்சயம் நிச்சயம். அதாவது ஒவ்வொருடைய கவிதை வரிகளை மற்றவர் கேட்கும் போதுதான் இன்னும் புதிய எண்ணங்கள் உங்களுக்கு படைக்கக்கூடியதாக இருந்தது. ஆமா, நீங்க சொன்னபடியும் சரி. அதே நேரம் உங்களோட கவிதையில் இந்த மனிதம் புனிதம் அதையும் வேணும் என்ற விடயம் வந்தது. பாப்பம் யாற்ற கவிதையில என்ன வரி எனக்கு இன்னும் ஞாபகமா இருக்குதுண்டு. நன்றி நன்றி. அடுத்து யார்? சிவரூபன் யார் பேச போறீர்கள்? அவசரமா நீங்கள் முதல் பேசுங்கள். மைக்கு உங்களோட மைக் ஆன் பண்ணுங்க. பாலன் பிறப்பண்டு நாங்கள் சும்மா ஒரு விளையாட்டா இருக்காமல் ஒரு கவி படைச்சு எல்லாரும் ஒன்று சேர்ந்து நாங்கள்லாம் இந்த பாலன் பிறப்ப கொண்டாட ஆக்கிற ஒரு மகள். சரியா சொன்னீங்க. எத்தனையோ நாடுல இருந்து வந்திருக்குங்க. உடத்தவை பார்க்காமல் எத்தனையோ நாடுகளுக்குள்ள நாங்கள் இப்ப நிக்கிறோம். அப்ப நாடுகள் எல்லாம் முனைஞ்சு நாங்கெல்லாம் உண்மையாக ஒரு மதத்தை அந்த பாலனை நாங்கள் வரவேற்றதே எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கிறது. எனக்கு முதல் உங்களை சொல்ல வேணுமென்று, அது உங்களோட பூவிலே அந்த இயற்கையாக இருக்கிற மாதிரிகள் எல்லாம் இலைகள் எல்லாம் கட்டி அழகாக வந்திருக்கிறீர்கள் முதல் வந்தது. பிறகு உங்களோட கவிதையை கேட்கிற கான்சென்ட்ரேஷன் அதை சொல்ல மறந்துவிட்டேன். ராசவள்ளி 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 கிழங்கு உண்மையா நல்லா இருக்குது. சரி சரி. யாழ்ப்பாணம் வந்தா உங்கள்ட்ட ராசவள்ளி நாங்கள் வேண்ட வேணும். சொல்லுங்க சொல்லுங்க. நல்லா இருக்கு. இல்ல, நீங்களும் காலையில எழும்பி உங்களுக்கு மதியம் தான் என்றாலும் அந்த 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 கவிதையை சொல்லிக்க கூட உணர்வு எப்படி இருந்தது? என்ன அந்த கவிதை இந்த எல்லாரும் மேம்படி எல்லா கவிதையும் ஒரு உள்வாங்கலாகவும் ஒரு நல்ல ஒரு தமிழ்கள் மொழிபெயர்ப்பாகவும் இருந்தது. ஆனா என்னன்னு சொன்னா ஒரு குறிக்கோள் ஒரு லட்சியத்தை எல்லாரும் ஒரு நோக்கத்தோட போன மாதிரியும் இருந்தது. வெவ்வேறு மாற்றங்கள் இல்லாம எல்லாருடைய எண்ணமும் வந்து சிதறினது ஒன்றத்தான். ஆனா வெவ்வேறு விதமான வடிவத்தில் அது உண்மையான ஒரு ஆளுமை என்றுதான் சொல்லணும். ஒவ்வொருத்தருடைய ஒரு ஆளுமை என்ற வரம். நான் வந்து இப்பதான் நான் கவிதை சும்மா எடுத்து போட்டு இப்ப இதுல ஒரு தலைப்பு தந்தாலும் உங்களுக்கு டக்கண்டு வேறும் எல்லாருக்கும் கவிஞர்களுக்கு 4 வரி கிறுக்க உடனே வேறும். அதுதான் கட்டித்தனம். மற்ற இந்த மகிழ்ச்சியான நேரத்துல சந்திச்சுக்கோம். சரியா 1 மணி நேரம் நாங்கள் நிறைவு செய்திருக்கிறோம். 10 கவிஞர் 1 மணி நேரம் நல்லா இருந்தது. இந்த நீட்டு கவியரங்கத்தை கொண்டு போனா அதை விட 24 வரியும் தேவையில 14 வரி 16 வரி ஓகேயாக இருந்தது.
ஆமா, அடுத்த யாரு சந்தானமோ பேச போறீங்க. நன்றி அக்கா, நன்றி. சரி. சர்வேஸ்வரி அக்கா, நிச்சயம் ஆமாம். அப்ப சந்திப்போம். சென்று வரட்டோனா? என்ன சொன்னீங்க? சென்று வா. சென்று வாங்க. போட்டு வாங்க. வாய்ப்பு வணக்கம் கொடுத்ததுக்கு சந்தானம். வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிகவும் நன்றி அம்மா. நன்றி, முதல் நன்றி. சந்திப்பு என்பது சிறிது தடுமாற்றம், கொஞ்சம் தயக்கம். இல்ல இல்ல, இருப்பினும் என்னையும் அருமையாக இருந்தது. வகைப்பாட்டு ம். ரொம்ப நன்றிங்கம்மா. நீங்கள் கொடுத்த தலைப்பில் 2 தலைப்பு சொல்லுங்க, எதை பேசலான்ற ஒரு ஒரே மன போராட்டம் இருக்கட்டும். இருந்தாலும் இன்றைய சிறப்பு என்ன? சிசுபாலனுடைய பிறப்பு, அதைத்தான் எடுக்கணும். நம்ம மார்கழி எப்பயும் வந்தது, நம்ம அடுத்து ஒரு தலைப்பா அதுக்குள்ளே கொடுத்துருவாங்க. இன்னும் 3 நாள் இருக்கு, அதுக்குள்ள மார்கழியின் சிறப்பை பேசிக்கலாம், சிசுபாலின் சிறப்பை பேசலான்ற ஒரு நல்ல ஒரு கருத்தான ஒரு கவியரங்க நீங்க தலைப்பை கொடுத்ததற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அம்மா. மேலும் நிறைய ஆளுங்கள் பேசும்போது அவருடைய எடுத்த ஆற்றும் இயம்பும் எடுத்தல் தொடுத்தல்ன்ற அந்த தொடர் முறை பார்க்கும்போது மிக அருமையாக இருந்தது. தங்களுடைய ஆளுமை மிகவும் சிறப்பான ஆளுமை. வாழ்த்துக்கள் அம்மா. நன்றி அம்மா. நன்றி நன்றி, மிக்க நன்றி, மிக்க நன்றி. நான் ஆசிரியராக வேலை பார்க்கிறேம்மா. மதுரை மாவட்டத்தில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன். நன்றி நன்றி. ஆமா, முதல்ல கேட்காம விட்டுட்டேன். ஆனா இப்பொழுதும் கூட கவிதைன்ற ஆழத்தை பார்க்க ஒரு சிறந்த ஆசிரியர், ஒரு சிறந்த கவிஞராக நீங்க இருக்கிறீர்கள் என்றது தெரிந்தது. உண்மையிலேயே வாழ்த்துக்கள். அடுத்த முறை நிச்சயம் உங்களுடைய அறிமுகத்தை முதலில் சொல்லி அழைப்பேன். நன்றி அம்மா. இருக்கட்டும்மா. நன்றி அம்மா. நன்றி நன்றி. அடுத்து யார் பேச போறீங்க? அவசரமா நீங்க. வணக்கம் சகோதரி. வணக்கம் சகோதரி. வணக்கம். இன்னைக்கு என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, இன்னைக்கு கவி பாடின எல்லாருமே மதம் சார்ந்த நபரே கிடையாது. அதுதான் ஒரு சிறப்பு. அப்ப எவ்வளவு அந்த மதத்தையும் தாண்டி அன்புங்கிற ஒண்ணே இணைத்து வச்சிருக்கிறது தான் இன்னைக்குள்ள சிறப்பு. ரொம்ப அருமையா இருந்தது. வந்திருந்த அனைவரும் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள். அதுதான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அதான் சொன்னாங்க, பிற மதத்தையும் தன் மதம் போல் நேசி என்பதற்கு இணங்க நாங்க எல்லோரும் செய்திருக்கிறோம் என்றது இன்னொரு மகிழ்ச்சி. தமிழரின் சிறப்பு, நம் இந்தியாவும் நம்முடைய தமிழின் சிறப்பு எம்மதமும் சம்மதம். அனைத்து கடவுளுமே நம்முடையது. நமக்கு மேல ஒரு சக்தி என்ற ஒரு மனநிலையில் இருந்து நாம் சகோதரத்தமா இருக்க வேண்டியது நம்முடைய கவியரங்கத்தின் தெல்ல தெளிவாக தெரிந்ததம்மா. அருமையான தலைப்பம்மா. நீங்க தேர்ந்தெடுத்த முறை மிக அருமையான. அந்த நாளும் அந்த தொகுத்து அவங்க ஒவ்வொரு ஆளுமைகளும் பேசும்போது நம்மளை அறியாமவே இவ்வளவு கருத்துக்கள் உண்டா, அந்த நம்ம பைபிளை படிச்சிருந்தாலும் படிக்காட்டும் கூட அவருடைய சிறப்பினுடைய தனித்துவம் மகத்துவம் அனைத்தும் தெரிற மாதிரி ஒரு நல்ல ஒரு சொல்லுவாங்க நோட்ஸ் ஆஃப் லெசன் மாதிரி ஒரு சின்ன குறிப்பு. அது மாதிரி அழகான ஒரு சிறப்பு கவியரங்கம். இடையில யாராவது கேட்டாலுமே இறைவனுடைய இயேசுவினுடைய பிறப்பையும் மார்கழியுடைய சிறப்பையும் மிக அழகாக தெரிந்து கொள்ளலாமா. வாழ்த்துக்களம்மா. ஆமா, முதலில் இயேசுபாலன் பிறப்புதான் தலைப்பு கொடுத்த நான் முந்த நாள். பிறகு எனக்குள்ள யோசிச்சேன், இந்த மார்கழி இந்த வருஷத்தின் இறுதி நிறைவு மாதம். அப்ப இந்த மாதத்தின் பெருமையையும் நாங்கள் சொன்னால் அடுத்த மாதத்தை வரவேற்க காத்திருக்கிற இந்த மாதம் ஒரு பெருமை மிக்க மாதம் என்று சொல்லுவார்கள் இந்த மார்கழி. அப்ப இந்த இயேசுபாலனின் பிறப்பும் பல பிள்ளைகளின் பிறப்பும் அதே நேரம் பெருமை கொள்ளுற இப்ப நாவலரும் இந்த மாதங்கள்ல பிறந்திருக்கிறார். பலர் நல்ல நல்ல அறிஞர்களும் பிறந்திருக்கிறார்கள். அதை விட இந்த மார்கழியில 2 விடயம் இருக்கு. ஒரு ஆண்டின் இறுதியை நிறைத்து வைக்கிறது, அடுத்த வருடத்தை தொடக்கி வைக்கிறது. அப்ப 2 பெருமையும் இதற்கு இருக்கிறபடியா மார்கழியும் பெருமையையும் பாடலாமே. நான் கொண்டு வந்தது என்னுடைய கவிதைக்கு 2 சேர்த்து கொண்டு வந்தது. ஏனென்றால் எனக்கு மார்கழியின் மகிழ்வு விருப்பம், அதே நேரம் இயேசுபாலன் பிறப்பும் இன்றைக்கு இருக்கிறபடியா 2 சேர்த்து கொண்டு வந்தால் இன்னும் மகிமை வரும் என்று நினைத்தேன் எனக்குள். நானும் காலையில் 8 மணிக்குத்தான் இந்த கவிதையை எழுதியிருந்தேன். ஒரு அப்படி அந்த உடனே வர்ற இதுதானே வருவது. இயேசுபாலன் உங்களை தூண்டி விட்டுருக்கிறார், எங்களையும் தூண்டி விட்டுருக்கிறார். நல்லது நல்லது. சைவ சமயத்துல பெரும் பங்கு ஈடுபாடு. ஆனா அதே நேரத்துல நாங்கள் இயேசுவின் படத்தையும் வச்சு கும்பிடுறோம். நாங்கள் இன்றைக்கு உண்மையிலே நான் அதைத்தான் எனக்கு யோசித்தேன். என்ன கொண்டு வந்து நகுலா மூலம் என்ன தட்டி எழுப்பி விட்டு இருக்கிறார்.
நிச்சயம் இப்படி உயிர்ப்பா இருக்கணும். சோர்ந்து கொண்டு ஐயோ எனக்கு இன்னும் அது செய்யுது இது செய்யுது இல்ல. இப்ப இன்றைய பாத்தீங்களே, எனக்கு இவ்வளவு பேருடன் கதைச்சதே இன்றைய நாள மகிழ்ச்சியா கொண்டு செல்லலாம் என்று மகிழ்வா இருக்குது. பத்மலோஜினியிடம் வருகிறேன். நன்றி சந்தானம், உங்களோட அருமையான கருத்து. Yeah. எல்லோருக்கும் மீண்டும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். நாங்க இப்ப நீங்க கதைக்கிறதுல வச்சு என்ன எடுத்தேன்டா, நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏனெண்டா இன்றைக்கு கிறிஸ்துமஸ், இன்றைக்கு நாங்க இயேசுவை பற்றி கதைக்கிறது ஒரு சந்தோஷம். நான் கிறிஸ்டியன் ஸ்கூல்ல அத திருக்குடும்ப கன்னியர் ஆங்கில பாடசாலை, ஹோலி ஃபேமிலி இங்கிலீஷ் கான்வென்ட் சொல்லுவாங்க. அங்கதான் நான் படிச்சேன். நான் இங்கிலீஷ் மீடியம். அப்ப சின்ன வயசுல இருந்து அங்கேயே நான் ஒரு இந்து சமயத்து பிள்ளை. ஆனா நாங்க வளர்ந்த முறைகள் எல்லாமே ஒரு கத்தோலிக்க இதுல. ஏனென்றா நான் படிச்ச ஸ்கூல் அப்படி. அவங்க கிறிஸ்டியன் கத்தோலிக்க இயேசுவை கும்பிடுற. அப்ப நிறைய கிறிஸ்துமஸ் ட்ரீ வைக்கிறது அப்படியே பேருந்து. நாங்க பிரான்ஸ் அங்கேயும் கிறிஸ்துமஸ் தான் ரொம்ப ஃபேமஸ். இங்கேயும் கண்டினியூ. அப்ப அந்த மதம் இந்த சின்ன வயசுலயே போடப்பட்டிருக்கு. ஆனா நாங்க அந்த மதத்துக்கு போனதே கிடையாது, சும்மா அப்படி. ஆனா எங்களுடைய மதம் இந்து சமயம். ஆனா இயேசுவை பிடிக்கும், இயேசு மாதாவை பிடிக்கும், அவருடைய பாட்டுகள் எல்லாம் பிடிக்கும். காரணம் அவர் ஒரு இறை தூதுவன். அவர் மக்களுக்கு சேவை செய்ய வந்தவர். அப்ப அவருடைய அந்த கோட்பாடு பிடிச்சபடியால அதை மதமா பார்க்காமல் அது ஒரு நல்ல விடயமா பார்த்தபடியால இன்று மட்டும் அது எங்களோட டிராவல் பண்ணுது. அதே நேரம் என்னுடைய அம்மாவின் பிறந்த நாள் இன்றைக்கு 25. எங்க வீட்டுல அது ஒரு நன்றி நன்றி. அப்ப அதனால ஒரே இது அந்த எப்படி சொல்ற, இயேசுக்கும் எங்களுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிற மாதிரி. அப்ப அதே மாதிரி இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல செய்யறது மட்டும் இல்ல, நான் தமிழ் படிக்கிறது நம்மளா டீச்சர் தர்ற சந்தர்ப்பங்கள், அவ கூட்டிட்டு போறது, அந்த ஒவ்வொன்றுக்கும் கேட்க நானும் ஓவன்னு சொல்றது, இல்ல மாட்டேன்னு சொல்லலாம். இல்லாட்டி நாங்க தமிழ் படிக்க முடியாது. அது தெரிகிற தமிழும் போயிடும் வெளியில. அப்ப அது இருக்கணும்னு சொன்னா நான் இப்படி கவிதைகள் இதுகள் எழுத வலிக்கிட்டா மட்டும்தான் அது எனக்கு முடியும் என்றது. அதுக்கு டீச்சர் உங்களுக்கு நான் நன்றி. இன்றைக்கு அதுவும் கிறிஸ்துமஸ் அன்று இயேசுவை வச்சுக்கொண்டு சொல்றது உங்களுக்கு மிக்க நன்றி டீச்சர். ஏன்னா இல்லைன்னா நான் கவிதை எழுதவே மாட்டேன், தூக்கி என்ற வாட்டுக்கு இருந்துருவேன். அப்ப அந்த கவிதை இப்ப நான் செய்யும் பொழுதுதான் எனக்கு தெரியுதோ இது இப்படி எழுதலாம், இது இப்படி. அதே மாதிரி கௌசல்யா டீச்சர் அவங்க அவர்களுடைய அந்த கவிதைகள் எல்லாம் அந்த முன்னுக்கு அவங்க சொன்ன அந்த தமிழ் வாழ்த்து, அந்த நான் நினைக்கிறேன் அந்த வரவு கவிதையில இந்திரா ஞானசேகரம். ஓகே ஓகே, கோசலான்னு போட்டிருக்காங்க. அதுவும் ஒரு பேர் தான், அதுவும் ஒரு பேர். கோசலா வந்துடும் அதுக்காக. ஓகே ஓகே. அவங்க அந்த கவிதையில நல்லா இருந்தது. நாளைக்கு பிறகு நான் இன்னைக்கு கேட்டேன்னா உங்களோட கவிதை மிக சிறப்பு, நல்லா இருந்தது அந்த வரிகள் எல்லாம். வாழ்த்துக்கள். அதே மாதிரி திருவிசுந்தரி டீச்சர், எல்லாருமே நீங்கள் ஆசிரியர்கள் தான், எல்லாருடைய கவிதையுமே மிக சிறப்பு. இன்னைக்கு புதுசா இணைந்து கொண்ட சந்தானா என்று போட்டிருக்கீங்க. உங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு, வனிதா அவர்களுக்கும் கடைசியா வந்தாலும் நான் நல்ல வடிவா கட்டு கவிதையோட வந்திருக்கிறீங்க. உங்களுக்கும் வாழ்த்துக்கள், எல்லோருக்குமே வாழ்த்துக்கள். டீச்சர் உங்களுக்கு மிக்க நன்றி. என்னையும் உங்களோட சேர்ந்து கூட்டிட்டு போறதுக்கு எனக்கு என் சார்பான நன்றிகள். எல்லோருக்குமே மீண்டும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. உண்மையிலே பத்மலோஜினிய பாராட்ட வேணும். அவர் இளம் ஆசிரியர் தான், பெரிய வயசுண்டு இல்ல. அப்ப நான் எனக்குள்ள யோசிக்கிறேன், அவருக்கு நிறைய ஆளுமைகள் இருக்கிறது. அப்ப நான் கேட்பேன், இதை செய்தா உங்களுக்கு நல்லா இருக்கும், இந்த கவிதை எழுதுங்கோ, இந்த சிறுகதையில நீங்கள் எழுதுங்கோ, இதுகள் எல்லாம் உங்களை பின்னாளுக்கு வளர்க்க மாட்டேன். ஆனா உண்மையிலேயே இப்ப சிறந்த ஒரு பேச்சாளர். இப்பொழுது ஆரம்பத்தில் வந்ததை விட நல்ல ஒரு கருத்தை கொடுத்தால் அழகாக பேசக்கூடிய ஒரு வல்லமை உள்ளவர். அது வளர வேணும். அதை விட அவன் மகளும் நல்ல கட்டிக்காரி, அடுத்த சந்ததிக்கு கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியா இருக்கணும். ஆகவே அப்படியான நிலையில அவரை உண்மையிலேயே எங்களோட இணைந்து பயணிக்கிறது எனக்கு மகிழ்ச்சி. நிறைய வளர வேணும், எங்களை விட இன்னும் வளர வேணும் என்றுதான் நான் எப்போதும் வாழ்த்தி கொள்ளுவேன். ஏன்னா சிலர் சொல்லுவேன், இல்ல டீச்சரை விட வளர்றதோன்னு. அப்படி இல்லை, நான் எப்போதும் குழந்தைகளையும் சொல்லுவேன், இன்னும் உயரமா எங்களை விட வளரணும் என்று. இப்ப பிள்ளைகள் எல்லாம் எங்களை விட உயரமா நிக்கினோம், ஆனா அறிவிலும் வளர வேணும் என்று சொல்லிக் கொள்வேன். அந்த வகையில பத்மலோஜினி மிகச்சிறந்த ஒரு பேச்சாளராகவும் கவிஞராகவும் இப்ப வளர்ந்து வந்திருக்கிறார்.
ஆமா, நிச்சயம் எதிர்காலத்துல நல்ல ஒரு இடம் அவருக்கு கிடைக்கும் என்று நானும் வாழ்த்திக் கொள்கிறேன். நன்றி. நன்றி நன்றி டீச்சர், எல்லோருக்கும் நன்றி. நன்றி. அடுத்து வனிதா. டேட்டா வந்தாலும் டேட்டா தான் நாங்கள் வருவோம். அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். மேலும் வரப்போகும் இந்த புது ஆண்டு வாழ்த்துக்கள். மார்கழி முடிய போது புது வருஷம் தொடங்க போதுன்னு நீங்க ஒரு தலைப்பு கொடுத்தீங்கன்னா அதை நான் டோட்டலா மாத்தி மார்கழியோட சிறப்புன்னு சொல்லி கொண்டு வந்துட்டேன். மன்னிக்கவும். இது வேற ஒரு ரூட்ல நான் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். மார்கழியின் சிறப்புன்னு எனக்கு இது வந்துருச்சு. நான் முன்னாடியே வந்திருந்தேன்னா மாத்தி இருந்திருப்பேன். ஏன்னா இது ஒரு 5 நிமிஷத்துல எழுதுனதுதான். நான் லேட்டா வந்ததுனால ஒரு 5 மினிட்ஸ்ல. ஆனா கரெக்டா கண்டுபிடிச்சு சொன்னீங்க. அவசர கோலத்தில் அள்ளி தெரிவித்த வரிகளாக இருக்கிறது. வரி தெரியும் அப்படி எழுதுறீர்கள் என்று. இந்த தனு மார்கழி என்றது நாங்கள் புதுசா உங்கள்கிட்ட இருந்து அறிஞ்சு கொண்டோம். ஆமா, அது உண்மை. நன்றி. கடைசி நேரத்துல நான் உள்ள வந்து என்னுடைய கருத்துக்களுக்கு என்னுடைய வரிகளுக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. அனைவருக்கும் கவிதைகளை கேட்க முடியல, திரும்பி போடுறப்ப நான் பாத்துக்கிறேன். லிங்க் எல்லாருக்கும் அனுப்புவேன். நீங்க எல்லாரும் பார்த்து மகிழ்வடையலாம். ஏன்னா நாங்கள் கூட பட்டாம்பூச்சியா பெண்கள் தானே இருக்கிறோம், கட்மணிகளாக. ஆகவே நிச்சயம் நாங்க பார்த்து மகிழ வேணும். இப்ப பெண் அழகிகள் அனைவரும், அதிலேயும் சிறப்பு அழகியாக நீங்கள். ரொம்ப அழகா இருக்கு, அப்படியே கலர்ஃபுல்லா இருக்கு. எடுப்பா இருக்கு உங்களுக்கு, அந்த உங்களோட சாரிக்கு அந்த பின் பேக்ரவுண்ட் எடுப்பா இருக்கு. நன்றி. சும்மா ஒன்று எடுத்தேன், அப்போது போட்டேன். எனக்கு ஒரு பேனர் தயாரிக்க முடியாம போயிட்டது. அப்ப இதை எடுத்து போட்டேன். சிவசல்ல மாரிமுத்து வாரண்டர் அவர் தான் காணவில்லை. சரி, மற்றும்படி எல்லாரும் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருந்தது. நல்லாக செய்தீர்கள். திருவிர சுந்தரி பேசிட்டீங்கல்லானே? இல்ல பேசிட்டாங்களா? நீங்க அந்த இப்படி காட்டி கொண்டு வந்தீங்க, இதெல்லாம் டான்ஸ் இப்படி டான்ஸ் இல்லையா அது? திருவிர சுந்தரியோ? ஓ அவர் இந்த விரல் இப்படி ஒண்ணு செய்து காட்டினீங்க. என்ன சொல்ல எடுத்த நீங்களோ? இல்ல அதுல நீங்க கவி படியாச்சு. டான்ஸ் ஆடுற மாதிரி தெரியுதோ? இல்ல நீங்க அந்த அபிநயம் காட்டினீங்க தானே, இந்த விரல் நீ எந்த திருப்பி இப்படி வரும்னு சொல்லி. ஆமா. அது அபிநயம், பரதநாட்டியத்தின் ஒரு முத்திரை அது. இதுல இப்படி வரும் அது. என்னண்டா வஜிதா முகமது வேலையால வந்தால் நான் வந்து இணைஞ்சு கொள்ளுவேன் என்று சொன்னா, அவ அந்த வரிய அங்க இருந்து எழுதி அனுப்பி இருக்கிறான். ஆனா ஐயோ ஒன்றுமே வடிவா விளங்குது இல்ல. அது கடவுள பத்மலோஜினிக்கு அனுப்புறேன். இது தெரிஞ்சா அவருக்கா வாசிச்சு விடுறீங்களா? பிளீஸ். ஏனண்டா இந்த பிள்ளை இப்பதான் பார்த்தேன், அவ இப்பதான் அனுப்பி இருக்கிறா, கொஞ்சம் முதல் வர முடியாதுண்டு. அது வாசிக்க முடியாம இருக்குது இந்த பேப்பர். பாருங்க ஒருக்கா, உங்களுக்கு சின்ன கவிதை தான் அது. நாங்க இப்பதான் 3 நிமிஷத்துல போட்டவா நாங்க முடிச்சுட்டோம். அதனால இருக்கா தெரிஞ்சா பாருங்க. இல்ல கீழே கொண்டு போட்டுக்கிறான். அது தெரியாட்டி இத பாருங்க இருக்கா என்ன போட்டுக்கிறான். வாசிச்சு அனுப்பி இருக்கிறான். அதுல ஒரு பேக்ல எழுதிட்டு போட்டிருக்கிறா. இருந்தா அந்த இன்டர்வல் நேரம் எழுதி இருக்கிறேன். வெள்ளவனுக்கு புல்லும் ஆயுதம் என்ற மாதிரி அந்த டக்குன்னு கிடைச்ச பேப்பர்ல ஒன்று எழுதி. ஆனா தட்டச்சு செய்ய முடியல என்றுதான் போட்டு இருக்கிறா. உங்களால வாசிக்க முடியுது? கொஞ்சம் கிளியர் இல்லாம இதுல வந்து வாசிக்கிறேன் அந்த. பரவாயில்ல, சும்மா வாசிங்க. ஓகே, முடிச்சு கொள்ளுவார். நாங்கள் மார்கழியின் மகிழ்வில் ஜேசுபாலனின் பிறப்பிலே. ஓகேயா, மார்கழியின் மகிழ்வில் ஜேசுபாலனின் பிறப்பிலே இருமுறை கூறும் சிறப்பு ஜேசு ஈசா என்ற அழைப்பு. இருமுறை கூறும் சிறப்பு ஜேசு ஈசா என்ற அழைப்பு.
இதை வழி பெறும் சக்தி இல்லை ஆண் துணை பிறப்பின் உத்தி. இறை வழி பெறும் சக்தி இல்லை ஆண் துணை பிறப்பின் உத்தி. ஏறு வரிசை விஞ்ஞானம் ஏற்றது பாலன் பிறப்பை ஆன்மீகம். ஏறு வரிசை விஞ்ஞானம் ஏற்றது பாலன் பிறப்பை ஆன்மீகம். சுற்றும் மாத இறுதியின் வட்டம் சூழல் அழகு பெறும் விட்டம். ஏங்கும் நம்பிக்கை திட்டம் ஏக இறை இயேசு பாலன் பிறப்பின் ஆட்டம். ஏங்கும் நம்பிக்கை திட்டம் ஏக இறை இயேசு பாலன் பிறப்பின் ஆட்டம். வருடம் தோறும் வரும் பிறப்பு வழிகள் சொல்லும் வேதத்தின் எடுப்பு. வருடம் தோறும் வரும் பிறப்பு வழிகள் சொல்லும் வேதத்தின் எடுப்பு. மானிடம் மட்டும் மாற்றம் கண்டானா மனிதம் நிறைந்து வாழ்வானா. நன்றி. ஆமா, நல்ல ஒரு கவிதை. உண்மையாதான். குறிய வரி என்றாலும் சிறப்பான ஒரு எண்ணம். இருமுறை கூறும் சிறப்பு ஈசன் இயேசுவுக்கு என்று சொல்லாலும் அவன் நபிகள் நாயகத்துக்கையும் அவ எடுக்கிறது வழக்கம். அந்த மார்கழியின் பெருமையை அழகாக அந்த இயேசுவின் வழியில் சொல்லி இருக்கிறார். இறைவழி ஏறு வரிசை விஞ்ஞானம் ஏற்றும் பிறப்பின் நன்மைகள். எப்போதுமே நான் அதான் யோசிச்சேன். ஏறு வரிசை விஞ்ஞானம் என்றால் எப்போதுமே ஏறு வரிசையில் உயர்ந்து கொண்டிருக்கிறது தான் மனிதற்ற வாழ்க்கை. அப்படித்தான். அதனாலதான் படிகளை கட்டினார்கள். படிகள்ல கீழே இருந்து படிய மேல பாருங்க, ஏறு வரிசையில தான் நாங்கள் உயர வேணும் என்பதை படிகள் எங்களுக்கு வீட்டு படிகள் கூட காட்டிக் கொள்ளுகின்றன. ஆகவே குறைந்ததிலிருந்து கூடியது போக வேணும். அப்படித்தான் வாழ்க்கை இருக்கணும். குறைஞ்சதிலிருந்து இன்னும் குறைஞ்சு கொண்டு வரக்கூடாது, ஏற்றமாக இருக்க வேணும் என்பதை சொன்னார் அந்த இயேசு பிறப்பின் இத. சுற்றம் சூழல் எங்கும் ஓங்க வேண்டும் நம்பிக்கை ஒளியலால். அதாவது எல்லா இடமுமே நாங்கள் பார்க்கிறோம், ஒளி போல எங்களுக்கு கருணை உள்ளம் அல்லது அன்பு பெருகினால்தான் எங்களுக்கு அது பெரு மழையாக அல்லது பெரு வெள்ளமாக பெரு உணர்வாக எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும். அதனால அவர் அழகாக ஓங்கும் நம்பிக்கை, அந்த நம்பிக்கை என்ற கருத்தை பார்க்கையில தும்பிக்கை போல நம்பிக்கை இருக்கும் என்றால் நாளைய வாழ்வை நாங்கள் சிந்திக்க முடியும் என்பதற்கு ஒரு உதாரணமாக இருக்கின்றது அந்த ஓங்கும் நம்பிக்கை. அடுத்தது வருடந்தோறும் வருகிறது பிறப்பு. இந்த இயேசுபாலன் பிறப்பு வருடந்தோறும் வந்தாலும் வழிகள் சொல்லும் மானிடருக்கு, அதாவது மனிதனுக்கு ஒரு வழியை சொல்லி செல்கின்றது. ஏனென்றால் இந்த இயேசுபாலன் பிறப்பு முடிஞ்சு நாங்க 31ஆம் தேதி வெடிப்போம். அந்த மத்தாப்பு வெடிக்கும் போது மனதில ஒரு மகிழ்ச்சி, அந்த வெடிக்கிறதுக்கு மட்டுமில்லை, அது இத்தனை விதமாக பூவாக விரிகிறது. அப்ப பாக்க எங்களுக்கும் வண்ண யாழம் வண்ண கோலங்கள் நல்ல எண்ணங்களோட இந்த புத்தாண்டும் பிறக்க வேணும் என்று ஒரு நம்பிக்கை ஒளியை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நான் நெடுகளும் இந்த வானம் பிள்ளைகள் கொளுத்துவார்கள், நான் நின்று பார்த்து அவ்வளவு மகிழ்ச்சியா அடைவர். அடையேக்குள்ள இருக்கிற இன்பம். ஏனென்றால் அப்படி ஒரு ஒளி தெரியக்க வழி பிறக்குது. அதனால எங்களுக்கும் ஒரு தமிழ் ஒளி கிடைக்க, ஒரு தலைப்பு உங்களுக்கு கிடைக்க நிறைந்த வழிகளையும் உங்களோட வலிகளையும் சொல்லக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு வருகிறது. ஆகவே சந்தர்ப்பம் தான் ஒரு மனிதனை சிறந்தவனாக்குகின்றது. அந்த சந்தர்ப்பத்தை வலுவாக ஏறு வரிசையில நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னா அதுதான் வாழ்க்கைன்ற ஒரு தும்பிக்கையாக இருக்கும். அப்படி அவருடைய கவிதை ஒரு நம்பிக்கை பலத்தை எங்களுக்கு ஓங்க செய்தது. வாழ்த்துக்கள் வஜிதா. சற்று பிந்தி வந்தபடியால் பிந்தியே நாங்கள் அந்த கவிதையை தந்திருக்கிறோம். சிறப்பாக வாசித்த பத்மலோஜினிக்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுகள் உங்களுக்கு. ஆனபடியா நாங்கள் இன்றைக்கு 1 மணி நேரம் 27 நிமிடங்கள் நாங்கள் இந்த கவிதை நேரத்துல சந்திச்சிருக்கிறோம். அனைவருக்கும் உண்மையிலே மகிழ்ச்சி. நீங்கள் இனிமையாக இந்த ஆண்டை நிறைத்து கொண்டு புத்தாண்டில நாங்கள் தைப்பொங்கலுக்குள்ள ஒரு கவியரங்கமோ அல்லது பேச்சரங்கமோ நாங்கள் செய்யலாம் என்று இருக்கிறேன். உங்களுக்கு விரும்பினால் நீங்கள் என்னோட இணைஞ்சு கொள்ளலாம். என்னுடைய குரூப்ல நான் போடுவேன். ஏன்னா தைவிறக்க வழிபிறக்கும். ஆகவே நாங்கள் கவிதையாலும் சொல்லலாம். அது ஒரு கவியரங்கம் நான் நினைக்கிறேன் தை 14ஆம் தேதி பிறக்கும். நான் இறுதி பகுதிகள் நிற்க மாட்டேன் 15க்கு பின்னர். ஆகவே அதற்கு முதல் நாங்கள் தை மாதத்தை வாழ்த்தி பாடுவோம் என்றால் நான் உங்களுக்கு அழைக்கின்றேன் நேரத்தை பொறுத்து. உங்களுக்கும் ஏதாவது கேட்க வேணுமென்னா அந்த பெட்டியில நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் என்று உங்களையும் கேட்டுக்கொண்டு மிக சிறப்பாக இன்றைய கவியரங்கம்
ஒரு புது விடியலை தந்து பாலன் பிறப்பின் மகிமையையும் மார்கழியின் மகிமையும் தந்து விடைபெற்று செல்லுகிறது. இணைந்த அத்தனை பேருக்கும் இனிமையான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நன்றி.